ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டாட்புகள் பாட்புக்கு டாக்டர் நீதிபாட் டெட்பூல் பேசுகிறேன். அப்புறம் இது தி மோஸ்ட் லவ்டு வடக்கர் ஆஃப் கேட்டூட்ஸ் மிஸ்டர் முத்தோபாரேக்கரின் பாசத்திற்குரிய பால்கார். இப்போ அவர் தான் இங்கே வரப்போறாரு. யோ வாயா. அதெல்லாம் இருக்கட்டும், பாசத்திற்குரிய பாரேக்கர் போடாம பால்கார்னு போட்டு வச்சிருக்கீங்க, என்னையாது? யோடி கேட்டூட்ஸில் பால்கார்னு ஃபார்ம் ஆகிட்டியா? ஃபார்ம் ஆகல, ஃபார்ம் ஆக்குற. எல்லாத்துக்கும் காரணம் நீ. எது டாடா? பார்வல் ஜீசஸ் மேல சத்தியமா சொல்ற, அது நான் கிடையாது. ஏ நடிக்காதே. Hi guys, what's up? சரி, உனக்கு எவ்வளவு சந்தேகம் பாரு, ஆளாட்டு கடுப்பாரு. டே ஆளா, இது யாரா? He is Mr. Ruto Palkar and he is doing Kolkata Knight Riders. என்ன? கொல்கத்தால நீங்க பெரிய டான்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். ஓ, ஆனா அதுல டான்னு வரவே இல்லை. அது அப்படிதான், சில நேரத்தில் அது வராது, ஏன்னா அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். என்ன கர்மமா வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா நான் பாரேக்கரியா, பால்காரி இல்ல. ஆனா ஊருக்குள்ள எல்லாரும் அப்படிதாங்க சொல்றாங்க. அண்ணே, இவர் யாருண்ணே? அந்த எவ்வளோ இருந்தா எனக்கு என்னடா? நானே கக்கூசில் தண்ணி வரேன், கடுப்புல போயிட்டு இருக்கேன். ஐயா, அப்ப நீ கழுவுல என்ன? ரொம்ப முக்கியம்டா, ரொம்ப முக்கியம். அவன் என்ன கெட்ட வார்த்தையில திட்டுறான், அது உனக்கு தெரியல. அவன் கழுவுனானா கழுவுலையான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏன் போய் கழுவிட்டு வாவே எருமாடு. அட ஏங்க என்ன வச்சுக்கிறியா? சரி சரி, அதெல்லாம் விடுக்கப்பா. இப்படி ஷோ பண்றியா இல்லையா? பண்றேன். அப்ப ஸ்டார்ட் பண்ணு. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. வர்ற கெஸ்ட் கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஏன்னா இது குடும்ப சேனல். எஸ், குடும்ப சேனல், நீதிபாலோட குடும்ப சேனல். பாக்குறேன். எத்தனை நாள் தான் இன்னும் அதே சொல்லி ஊரே ஏமாத்துவேன்னு. எது நீதிபாடா குடும்ப சேனலா? ரெண்டும் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன்னை கேப்டன் கூப்பிட்டாரு, வரையா இல்லையா? இந்த வராரு. ஓகே சில குட்டீஸ், இதை போய் இவர் பார்த்து பாரு. இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன். டாடா. ஹலோ விவாஸ், வெல்கம் டு மை ஷோ பாசத்திற்குரிய பால்கார். அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் ஸ்பூஃப்ல வந்து கிரைண்டர்ல மாவரைக்கிற மாதிரி கடப்புடன்னு பேசி உங்க மனசுலாம் கொள்ளையடிச்ச ஐயா தான். ஐயா வணக்கங்க ஐயா, வெல்கம் டு அவர் ஷோ. வடக்கமா? ஓ, என்னைய வடக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்றியா? இறுகி போய் திருப்பூருக்கு போன் பண்ணி எங்க ஆளுங்களை வர சொல்றேன். ஐயோ, வடக்கம் சொல்லலையா, வடக்கம் சொன்னேன். ஓ, வணக்கமே இந்த வாய்க்குள்ள இப்படிதான் வருமா? அது சரி, உங்க பேர் என்னங்க ஐயா? மை நேம் இஸ் டாசடாவ். எது டவுசர் அவரா? அரே என்ன இளவு பெரிய அதெல்லாம்? அடே டவுசர் அவுட் இல்லையா, டாசடாவ். ஆனா அவர் பேர் ராசா ராவுங்க, அவர் வாயில் அப்படிதான் வரும். ஓ, ராஜா ராவா? ஓகே. சரி, உங்களை பத்தி சொல்லுங்க சார். உங்களோட ப்ரொஃபஷன், குடும்பம், குழந்தைங்க. நான் நேர்மையான பல தொழில்கள் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட குடும்பத்தை பத்தி கேட்டீங்கன்னா 2 பொண்டாட்டி. 2? இவன் கேட்டுக்கு 2? மூத்த தானத்துக்கு புள்ள இல்லை, 2வது தானத்துக்கு 2 பசங்க. அதில் இந்த பெரிய மேலே இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டு சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். ஆனால் பரதேசாய் காலேஜ் போய் ஒழுங்காக படிச்சா எடுமை பாடு ஒழுங்காகவே படிக்கல. பூடா பாலத்துலேயும் பெயிலு. சரி, பெயிலாடா அடுத்த படிச்சைக்கு ஒழுங்காக படிக்கலப்பில்ல, பரதேசாய் டிவேல்யூவேஷன் போடுவேன் 700 ரூபா பணம் கட்டி. அதில் ஆச்சு பாஸ் ஆடியா, அதுலேயும் பெயிலு. என்னத்தை நொட்டடி கோடுமா விடாதா? ஐயாவுக்கு காலேஜ் ஃபீஸை விட அடியடுக்கு பணம் கட்ட ஃபீஸ் தாங்க அதிகம். என்ன சார் பண்றது, இந்த காலத்து பசங்க அப்படிதான் இருக்காங்க. சரி, 2வது பையனாச்சும் படிச்சானா இல்லையா? அவேங்க படிச்சா, வாத்தியாட பிடிச்சி கடிச்சா. அட ஆவகடு, ஸ்கூல் படிக்க போதே ஒரு பிள்ளைய சைட் அடிச்சிருக்க, வாத்தியாடு திட்டி எடுக்காடு. உடனே அவனை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு படிக்க முடியாது, ஸ்கூல் போக மாட்டேன்னு விளையாட்டேன். அதுக்கப்புறம் பல தடவை சூளுக்கு போடா படிடா படி முக்கியம் சடப்படம் அப்படின்னு இந்த அசுடை படத்துல தனுஷ் மாதிரிலாம் சொன்னேன்.
பரதேசிடாய் கேட்கவே மாட்டேன்டுச்சு. சரி சூடுக்கு போ இல்லை பாடு பேயிட்டு சொன்னேன். சரி பாட்டை வாங்கி கொடு பேக்கிறேன்ட்டா. அட கொப்பேன் நானே பாத்தீங்களா கொழுப்ப. அப்புறம் அப்படத்து பரதேசிடாய் எப்படி உடுப்படாச்சு ஒரு 15 பாடு வாங்கி கொடுத்தேன். மாட்டு படை வச்சுக்கடான்னு ஒரு 5-6 மாதம் பேச்சேன். பேச்சுவிட்டு இல்லை இது நமக்கு செட் ஆகாது சொல்லிவிட்டு 15 பாடை விற்றுவிட்டு 10 ஆடு வாங்கினேன். அடுத்த 3 மாதத்துல அந்த 10 ஆடை விற்று விட்டு 10 கோழியை வாங்கினேன். என்னடான்னு கேட்டா கோழி பண்ணை வைக்கிறேன்டா. எனக்கு அப்பவே தெரிஞ்சு வச்சு இது உடுப்படாதுன்னு. சரி 2 கோழியாச்சும் கொடு, உடம்பெல்லாம் வழியாடுக்கு, கோழி சூப் வச்சு குடிச்சு உடம்ப தேத்துறேன்னு சொன்னா தா உன் வேலையை பாடு. நான் கோழிப்படையை டெவலப் பண்ணு ஆச்சா பூச்சாட்ட. சரி பையன் எதுவும் டெவலப் ஆகிடுவாளுக்குன்னு பார்த்தா அடுத்த 2 நாள்லேயே பூடா கோழியை நாய் பிடிச்சி திட்டு போயிடுச்சு. முகடையில் புல்ல விட்டு அடிக்க புள்ளையா அதெல்லாம்? நிறைய எருமாடு அதை நான் கேட்கணும். பிள்ளையா இதெல்லாம்? என்ன வந்தது எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வடை. அப்படி எது வடை வாங்கிட்டு வந்தியா? கொடுக்கவே இல்லை. ஆட திண்டி படாட வடை இல்லையா வடா. ஓ வரமா, அது சரி. சரி இன்னொரு பையன் இன்ஜினியரிங் படிச்சானே அவனாச்சும் வேலைக்கு போனானா? அட அவனை பத்தி பேசாதீங்க. பரதேசிடாய் வீடு விடா சுத்துது. 5000 ரூபாய் சம்பளம்னு சொல்லி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போட, அதுக்கப்புறம் அடுக்கும் போடல. இப்ப தென்னமா வீடுக்குள்ள பயிலோட சேர்த்துக்கிட்டு கிரிக்கெட் விளையாடுது, கபடி விளையாடுது, ஒன்று விளையாட்டி போலில் வச்சுக்கிட்டு இந்த புடு சுடுவாங்கல அது விளையாடுது. தடுதலை. ஓகே சார் அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்ககிட்ட வருவோம். ஆல்ரெடி கிட்டாட உட்காந்து இருக்க. நான் விஷயத்த சொன்னடா கும்பிட்டேன். என்ன? சாரி எனக்கு கோவம் வந்தா இப்படிதான் வெடுக்குன்னு திட்டிப்பிடுவேன். ஸோ கோவப்படுத்தாம இரு. என்ன போல கேட்க வந்தேன். உங்களுக்கும் ஜெயிலருக்கும் என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி ஜெயிலுக்கு போனீங்க? அதுவா சுபாடோட 300 வருஷத்துக்கு முன்னாடி. ஏய் இரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நீ உயிரோட இருந்தியா? இல்ல. அப்புறம் புடுங்கிறதுக்கா 300 வருஷத்துக்கு முன்னாடி போற ஏறுமாடு? இப்போ உள்ள கதையை சொல்லு. சரி கோவப்படாத. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தோட ஒரு பிள்ளை சிடிச்சியடா லவ் பண்ணிட்டு இருந்தா. அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சேன். அது ஒரு குத்தப்படி சொல்லி உள்ள தூக்கி போட்டாங்க. ஐயே என்ன சார் இது? ஒரு புனிதமான காதலை சேர்த்து வச்சதுக்கு உங்களை தூக்கி உள்ளே போட்டாங்களா? அட ஆமாங்க. பட் அது போலீஸ்கார விட்டு பிள்ளை. ஓ பட் பொண்ணுக்கு விருப்பப்பட்டு தானே போனுச்சு. போலீஸ்கார் மகளா இருந்தா லவ் பண்ண கூடாதா? அட அது போலீஸ்கார மக இல்லைங்க. பின்ன அது அந்த பொண்டாட்டி. மாடு என்னையா காரியம் பண்ணிருக்க? கள்ள காதல சேர்த்து வச்சிருக்க. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஐயோ அது அப்ப தெரியலங்க. சின்ன பிள்ளை மாதிரி நைட்டி போட்டு தெரிஞ்சிச்சு. லேட்டா தெரிஞ்சிச்சு. அது ஒரு ஆண்டிடு. என்ன நீ? சரி அதுக்காக ஜெயில் வரைக்கும் போனேன்? இல்ல அதுக்கா இல்ல. அதுக்கப்புறமும் சில லவ்ஸை சேர்த்து வச்சேன். சில பேர் லவ் பண்ண பொண்ணு இல்லைட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சில பொண்ணுகளை இன்னும் கொடுத்து அவங்கள லவ் பண்ண வச்சு சேர்த்து வச்சேன். ஆனா என்னவோ தெரியல ஒரே வாரத்துல பிரேக்கப் ஆயிடும். திரும்ப அந்த பொண்ணுகளை வேலை நிறுத்தி ஒரு வாரத்திலேயே பிரேக்கப் ஆயிருமா? ஒரு வாரத்திலேயே பிரேக்கப் ஆகும். சில நேரத்துல ஒரே நாள்ல பிரேக்கப் ஆகும். திரும்ப அவங்கள வேற ஆள் கூட சோடி சேர்த்து விடுவேன். அரே உனக்கு கேடு வர. அப்ப மாமா வேலை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சான் ஜெயிலுக்கு போனியாடா? ஐயோ அது அப்படி இல்ல. அது வாட்ஸ்அப்பான டைம். அப்ப எனக்கு இதான விஷயம் கூட தெரியாது. செயலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் விஷயமே புரிஞ்சுது. அது வடக்கு மேல ஒரு ஷார்ஜகாட் விஜய் மாதிரி தான் நடந்துக்கிட்டு தெரிஞ்சேன். ஓ அப்ப நீ உனக்கே தெரியாம மாமா வேலை பார்த்துட்டு தெரிஞ்சிருக்க. ஐயோ அப்படி சொல்லாதய்யா, மனசு கஷ்டமா இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஜெயிலருக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? செயலடா அது ஒண்ணுல இந்த செயலர் இருக்காடு சரியான பட்டை கடை பிடிச்சாரு. என்னமோ அந்த செயலை அவங்க அப்பெட்டு மாதிரி பண்ணுவேன். ஒரு டைம் என்கிட்ட வந்து திமிடா பேசுனேன். நான் என் பவாடை காட்டுனேன். எது பாவாடை காட்டுனியா? அரே நீ பாவாடை எல்லாம் போடுவியா? அரே பாவாடை இல்லையா, பவாடு. ஓ பவரா? சரி அப்படி என்ன பவர் காட்டின? அத 30 எம்எல்ஏ 3 எம்பி நான் சொன்னா என்ன வேணா பண்ணுவாங்க, கொடுத்து விடுவாங்க அப்படின்னு மிடட்டேன். வக்காடி உடனே அந்த சீலை நடுங்கி பேண்டிலே கழிஞ்சிட்டேன். இப்ப நினைச்சாலும் உடனே சிரிப்பாதான் விடுது. ஆனா ஜெயிலர் தான் பவரை காட்டி உன்னை கழிய விட்டாருன்னு கேள்விப்பட்டேன். சொல்லிட்டாங்களா? கேடு வட அது புடடி நம்பாத. சரி அதெல்லாம் இருக்கட்டும்.
உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறேன், சொல்றியா? என்னையா? உன் ஏடிஎம் கார்டு மேலே உள்ள 16 நம்பர் சொல்லு. எதுக்கு? ஏட்டி பாடே கட். எது பாடைய கட்டா? யாருக்குயா? அட உத்தம் பாடே கட். ஓ பேட சொன்னையா? ஓ, என் பேரைத்தான் இப்படி சொல்றியா? ஆண்டவா, இதுக்கு அந்த பால்காரங்கிற பேரே தேவலாம். அப்ப பால் காடு கூப்பிடவா? என்ன பால் காடா? அரே உன் வாயில இடி புழுவ. இந்த பேர் கூட ஒழுங்கா சொல்ல மாட்டியாடா? அதெல்லாம் எடுக்கட்டியா? இப்ப எதுக்கு என்னோட ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்ட? அது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. உன்னை பத்தி நல்லா கேள்விப்பட்டிருக்க பாடே கட். ஐயோ, மறுபடியும் பாடைய கட்ட சொல்றானே. யார விடாலும் ஏமாத்தலாம், ஆனா என்ன மாதிரி பவனான பர்சனை ஏமாத்தவே முடியாது. ஏன்னா என் பின்னாடி 30 எம்படியே 3 எம்பி இருக்காங்க. இப்ப அவனு போன் போட்டா போதும், உடனே கொழுக்கத்தாலே வச்சு குழம்பு வச்சுடுவாங்க. ஏய், என்ன கோட் சூட் போட்டிருக்கா, அமைதியா இருப்பான்னு பாத்தியா? நான் இப்பதான்டா இப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண சம்பவத்தை கேட்பாரு. அந்த அண்ணாத்தையே அலற விட்ட வேண்டாம் நானு. சாலை யாரா நீ? நான் கூட தான் அந்த செயலோட அளவு விட்டு. ஓ, அப்ப சண்டைக்கு வரலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன டவுசர் அவர் மோதிக்கலாமா? அடே பெரு டவுசர் அவுட் இல்லையா, டாசடா. இப்ப வா. உன் பேரை தப்பா சொன்னா உனக்கு எவ்வளவு கோவம் வருது? அது மாதிரி தான்டா எனக்கும். மத்தவெல்லாம் பால்காரன்னு சொல்லி பேர் பேத்துறா, ஆனா நீ பாடைய கட்டு சொல்ற எருமாடு. சடி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். நம்ம 2 வெடுப்பேடு சரியா சொல்லிட்டு சமாதானம் அழிக்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நீ என் பேர் கரெக்டா சொல்லு, அப்புறம் நான் உன் பேர் கரெக்டா சொல்றேன். ஓகே. உத்தவ். நெக்ஸ்ட் பாடைக்கட். நீ திருந்த மாட்டடா எருமாடு, நீ திருந்தவே மாட்ட. உன்னை திருத்த முடியாது. நான் போறேன். பாடைக்கட். யோ பாடைக்கட். ஹாய் காய்ஸ், ஒன்றும் இல்லை, பால்கார் கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் என்ன மாதிரியே ரொம்ப கோவக்காராக இருப்பார்ல இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரம் எப்படி வந்துடுவார். அடுத்த வாரம் மீன்ஸ் அடுத்த எபிசோடுக்கு எப்படியும் நம்ம ஃபேமிலி கூட தான் இன்டர்வியூ, அதனால் வந்துடுவார். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் ஜேடி, கட்டப்பா, அப்புறம் நம்ம கேட்டூன்ஸ் கேரக்டர் நிறையா கேரக்டரோட இன்டர்வியூ இருக்குது, பார்க்கலாம். பார்த்தா